Hello and welcome to one and only Prabha. இன்னைக்கு எங்கள் அம்மா புளிக்காய்ச்சல் பண்ண போகிறாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு புளி தண்ணி, புளியை நினச்சி கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி. அடுத்தது முதல்ல போட வேண்டியது கடுகு. கடுகு கழிஞ்சிட்டு கடலைப்பருப்பு, ஓகே, வேர்க்கடலை, மிளகாப்பழம், கருவேப்பிலை, ஓரளவு கொதிச்ச உடனே பெருங்காயம், வறுத்து போடுறது முந்திரி பருப்பு, புளிக்காய்ச்சல். புளி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் அதை புளியை பேலன்ஸ் பண்ணும், அதுக்காகவே தேவையான உப்பு. இப்போ அடுப்பில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் முதல்ல போட வேண்டியது கடுகு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் போட வேண்டியது கருவேப்பிலை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, புளியை வந்து எவ்வளோ புளின்னே கேட்க வேண்டாம். எத்தனை புளிங்கிறது இல்லை பாயிண்ட். எவ்வளோ புளிக்காய்ச்சல் வேணும் அது புளி. ரெண்டு பேர் கூட புளி. நான் புளி கொஞ்சம் நிறைய, சாம்பார் மாதிரியே கொஞ்சம் கூட நிறைய எடுத்துக்கணும். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல. அப்போ ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்பாத்தில் பண்ணுற புளிக்காய்ச்சலை கண்ணை மூடியில் நீங்கள் பண்ணலாம். கண்ணை மூட்டு எப்படிமா பண்ணுறதே? கண்ணை மூடி பண்ணால் அர்த்தம் சாப்பிடல. குழந்தை சாப்பிடல, பேசிகிட்டே இருக்க வச்சுக்கோங்க. வாய் மூடி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவோம். உடனே வாய் மூடி எப்படா சாப்பிட முடியும் அப்படிங்கிற பேசாமல் சாப்பிட்ணுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்பாத்தில் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எந்த விதமான ஒன்றுமே இல்லை. எப்படி நாங்கள் எங்காச்சும் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு சமையல். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இது பண்ணுறோமே, இதை பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்பாத்தில் பண்ணுற மாதிரி ஒரு சமையல். அதனால் நீங்களும் இப்படியே நான் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லாமே சிம்பிளாக இருக்கும். எப்படி ஒரு ஆற்றுல ஒரு அடுப்புள்ள எழுதி சமைக்கிறாலும் அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை கடவுள் போட்டேன். கடவுளுக்கு அடுத்தது நான் போடுறது வேர்க்கடலை. நான் இப்போ 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி, புளி சாதம் சாப்பிட்டா பெட்டர் தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்றது. அப்போ இந்த 3 பேருக்கு புளிய சாதம் எப்படி பாய்தாரி சாப்பிடுவோம், எந்த தயிர் சாப்பிட போடுவேன். அதனால புளிய சாதம் கண்டிப்பாக தயிர் சாதம் போடுவோம். தயிர் சாதம் பிடிக்காதான் குறைஞ்சபட்சம் மோராவது குடிக்கணும். கடைகளில் புளியோதரை பேஸ்ட்டு, புளியோதரை பவுடர் எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் அது மொத்த புளியையுமே அப்படியே அவன் பவுடர் பண்ணுவேன். ஆமாம், அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வேறு ஆட் பண்ணியிருப்பான். ஸோ தட் இட் கம்ஸ் ஃபார் லாங் டைம். புளியே ரொம்ப உடம்புக்கு அந்த புளி அப்படிங்கிறது கெடுதல். அதனால நம்மள அப்படி இல்லை, புளியோட கசடை தூர போட்டுருவோம் வடிகட்டி. அதனால் முடியாத அளவு ஆற்றில் பண்ணுவோம். நேரம் இல்லை, ஒரு வீக்கெண்டு பண்ணிக்குவோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோம். எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த புளிக்காய்ச்சல்? புளியன் சாதமே 2 நாளைக்கு இருக்கும். ஓகே, இன்னைக்கு சமைச்சா நாளைக்கு சாப்பிடலாம். புளிக்காய்ச்சல் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதம் மாதிரி 2 வாட்டி வைக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டிக்கு மேலே சாப்பிட்ணுங்கிறது இல்லை. ரொம்ப ஒரு நல்ல ஒரு சமாச்சாரம் இல்லை புளி. இல்லை, ரொம்ப டேஸ்டான விஷயம் புளிக்காய்ச்சல் தான். இதே இப்போ பறந்தாச்சு. இதில் அடுத்தது நான் போடுறது மிளகாப்பழம். மிளகாப்பழம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 10 மிளகாப்பழம் ஏற்போம். புளிக்காய்ச்சல் 10 மிளகாப்பழம் ஏற்போம். தேவையெல்லாம் பவுடர் பண்ணிலாம் பண்ணுறா. பட் இதனோட டேஸ்ட்டே தனி. ஓகே, நிறைய பேர் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு எடுத்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் வச்சு புளி தலை விட்டு பண்ணுறா. பட் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் புளியசாதம்னு நான் சொல்லுவேன். இப்போ மிளகாப்பழம் லாஸ்ட்டாக மிளகாப்பழம் செட்டு மறந்துடும். அதான் மிளகாப்பழம் லாஸ்ட்டில் போடணும். இப்போ அடுத்தது போட வேண்டியது இந்த புளிக்காய்ச்சல், புளித்தண்ணி. இதில் எல்லாமே வரும். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு பாதிக்கு மேலே தான் இந்த வெல்லத்தை போடணும். 3/4க்கு மேலே இதை போடணும். பட் நான் அடுத்தது போட வேண்டியது உப்பு. புளிக்காய்ச்சலை விட்டுட்டேன், உப்பு போட்டு. உப்பு கொஞ்சம் நிறைய போடணும். ஏன்னா சாதம் பிசையும் போது சாதத்துக்கு சேர்த்த உப்பு நம்ம இதில் தான் போட போகிறோம். ஓகே, அதனால உப்பு கொஞ்சம் நல்லாவே போடலாம். பட் இது எதுக்காக தொட்டுக்கிறோம்னா தோசை கூட தொட்டுக்கலாம் இல்லையா? தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம். ஸோ அப்போ உப்பு ஜாஸ்தி ஆகிடாதா? தயிர் சாதம் அப்படின்னா புளி உப்பு ஏற்கும். ஓகே, உப்பு ஏற்கும். அதனால் இது நல்ல இது கொதிச்சு காயிடும். மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி உப்பு போட்டு இது கொதிக்கும். ஓகே, இப்போ புளிக்காய்ச்சல் நல்லா காய்ச்சல். இப்போ நான் இதில் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம் ஒன்று சொல்ல மறந்து போச்சு. இதில் வேணுங்கிறது நல்லெண்ணெய். ஏன்னா புளி கொஞ்சம் சூடு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டோம்னா அந்த சூடை இந்த மாதிரி காய்ச்சினதுக்கு அப்புறம் விட்டா போருமா? நம்ம காய்ச்சதுக்கு அப்புறம் தான் விடணும். ஓகே, காய்ச்சப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன்னா இந்த புளியோட சூட்டுக்கு அது பேலன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ புளி காய்ச்சி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், புளியும் சாதம் பிசைய போகிறோம். புளி சாதத்துக்கு மேட்சாக தொட்டுக்கிற சாமான்
அப்பளம் வெத்தல், இது பப்படம், இது கொஞ்சம் வெத்தல், இது வெத்தல், இது வந்து மர்ச்சீனி அப்பளம், டாப்பியோக்கோ பாப்பான்னு சொல்லுவா, மர்ச்சீனி அப்பளம், இல்லை ஆரவல்லி கிழங்கு அப்பளான்னு சொல்லுவா மெட்ராஸ் வேற. இந்த அப்பளம், இந்த பப்படம், உங்களோட எல்லா வெத்தலுக்கும் அதெல்லாம் பொரிச்சுன்னா இந்த புளிய சாதத்துக்கு மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிய சாதத்துக்கு கிறிஸ்பியாக தொட்டுண்டா இட் வில் பி வெரி நைஸ். இப்போ நான் அடுப்பான இந்த புளிக்காய்ச்சல் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மாதம் வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 14 ஒரு வாட்டியோ நீங்கள் பதவி சாப்பிட்லாம். பட் அடிக்கடி புளியஞ்சாதம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, உடம்பு ரொம்ப சூடாகிடும். இப்போ நான் எல்லாம் போட்டேன். இப்போ நான் புளியஞ்சாதம் செய்யப்போகிறேன். புளியஞ்சாதங்கிறது ஆப்வியஸ்லி வி ஆல் நோ இட்ஸ் ஹீட். ஜென்ரலாக கெடுதலான சாமான் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணதுன்னா அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகே, எப்பாவது ஒரு தடவை சாப்பிட்லாம், நம்ம கையால் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் சின்ஸ் இட் வில் ஸ்டே ஃபார் லாங், நீங்கள் வந்துட்டு தோசைக்கோ இட்லிக்கோ கூட தொட்டுக்கலாம். தோசை இட்லி நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட சிலவங்களுக்கு பிடிக்கும், தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த புளியை சாதத்தை செய்வேன். இது 3 பேருக்கு சாப்பிட்றதுக்குள்ள புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு ஊற வைக்கலாம், இல்லை ஒரு சேர்த்து கொஞ்சம் நிறைய புளியை காய்ச்சி எடுத்து அடுப்பு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 6 மணிக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அது மறந்துக்கூடாது. இந்த சாதம் வந்து கடையில் வாங்குற மாதிரி உதுதான் இருக்காது. ஓகே, ஆற்றுல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எந்த ஒன்று சேர்ந்தா இருந்தாலும் நமக்கு ஆற்று சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் உதுராக இருக்கானுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக சேர்ந்துட்டு இருந்தால் அதனோட டேஸ்ட்டே தனி. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு முந்திரி போய் வறுத்து போட்டுருக்கோம்னா மேலாட வறுத்து போட்டுருக்கோம். அம்மா வறுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் இட். முந்திரி பருப்பு நெய்யில் வறுக்கணும். நெய்யில் வறுக்கணும். நெய் தான் பருப்பாக எல்லாரும் தான் நெய் இருந்ததுன்னா நெய் இல்லைடா என்ன இருக்கோ அதை சௌரியம். வீடுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது, தீர்ந்து போயிருக்கும். எப்படி பரவாயில்ல, பட் இருந்ததுன்னா நெய் வறுத்தோன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் புளியன் சாதம். ஆற்றுல பண்ண சாதம் நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.